Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஐ மேக்கப் டுட்டோரியல் தான் வந்து பார்க்க போறோம். நீங்க ஸ்மால் ஐஸ் ஸ்கூடர் ஐஸ் இருக்குன்னா கண்டிப்பா இத ட்ரை பண்ணிக்க ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டென்ஸ் டைட் லைன்ட் கோஹ் லுக் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். at the same time ஐஸும் நல்லா உங்களுக்கு வந்து ஓபனா இருக்கும். கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா என்னோட ஐஸை வந்து நல்லா வந்து நான் ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். கன்சீலர் போட்டு பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிட்டேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் நல்லா ஃப்ளாலஸ் அண்ட் ஈவனாக இருக்கும். at the same time ஆயில் ஃப்ரீ லாங் லாஸ்டிங் ஸ்மஜ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், க்ரீஸ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஐஸை வந்து நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறங்க. ப்ரெப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரௌஸும் ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த லுக் வந்து எப்படி மாதிரி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஷன் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. நான் வந்து ட்ரான்ஷன் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு லைட் பிங்க்கான ஒரு ட்ரான்ஷன் ஷேட் வந்து போய்க்கிறேன். நீங்கள் எனி ஷேடு போய்க்கலாம், உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேட் நீங்கள் வந்து போய்க்கலாம். அது உங்கள் விருப்பம். அது வந்துட்டு நான் அந்த மாதிரி லைட் பிங்க் ஷேட் எடுத்து அதே நான் என்ன செய்கிறேன், நான் லிட்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்களை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக உங்களுக்கு வந்து காட்டும், பாப்பப் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு லைட் பிங்க் ஷேட், நீங்கள் சாஃப்ட்வேர் ஷேட் அந்த ட்ரான்ஷன் ஷேட் என்னமோ அதையும் உங்கள் லிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ரொம்ப நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்களை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ஃப்ளாட் ப்ரஷில் வந்து ஆங்குலர் ஃப்ளாட் ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. ஸோ இதை நான் எடுத்து என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் நான் சொல்கிறேன், ஆப்ஷனல் ஸ்டெப் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோல்டு ஷேடோ எனி ஷேட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டு உங்களோட ஐ ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டன் பண்ணிக்கிறங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்துட்டு தேவைப்பட்ட அந்த ஷிம்மர் ஷேட் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்டிலான ஷிம்மர் ஷேடும் போகலாம், அது உங்கள் விருப்பம். இல்லை நல்ல பிரைட்டானதும் போகலாம். நான் வந்து இன்றைக்கி சப்டிலான ஒரு ஷிம்மர் ஷேடும் வந்து போகிறேன். சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வச்சு ஒரு நேச்சுரலான க்ரீஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கண்கள் நல்லா ஓப்பனாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு இந்த ஹார்ஸ் லைன் வந்து நான் டிஃப்யூஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டென்ஸான ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட், மேட் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த மாதிரி திக்காக லைனர் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு, ரொம்ப திக்காக போயிடக்கூடாது. யூஸ்வல் நீங்கள் லைனர் அப்ளை பண்ணுற அளவை விட கொஞ்சம் திக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இதே ப்ரஷில் என்ன செய்வாங்க, லோயர் லேஷ் லைனில் ஃபுல்லாக இந்த டார்க் ப்ரௌன் ஷேடையே போட்டுக்கிறோங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கலர் அப்ளை பண்ணிக்கிறோங்க. இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் அப். எடுக்கவுமே நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க, அப்புறம் மெஸ்ஸியாக போயிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இதே மாதிரி. ஸோ பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு லுக், அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நல்லா ஒரு தின்னான ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ். ஏன்னா இது வந்து டென்ஸாக இருக்காது, ரொம்ப தின்னாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ, மேட் பிளாக் ஐஷேடோ எடுத்து உங்கள் லேஷ் லைனு க்ளோஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த இன்டென்ஸ் ஸ்மோக்கி லுக் வந்து கொடுக்கும், அதுக்காக வந்து அப்ளை பண்ணுறது. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற அந்த ப்ரௌன் ஷேடை விட்டு மேலே போயிடக்கூடாது, அந்த ப்ரௌனுக்குள்ளேயே தான் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா லேஷ் லைனு க்ளோஸில் தான் வந்து இருக்கணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த டிவியில் சீரியல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி லுக் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி லோயர் லேஷ் லைன்லேயும் லேஷஸ்க்கு க்ளோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் ஃபேவரட் லுக். நான் என்னோடய சில டுட்டோரியல்ஸில் சேனலில் ஏதாவது நான் ரிவ்யூ கொடுக்கும்போது ஏதாவது இது பண்ணும்போது கூட அந்த லுக் நான் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஜல். நீங்கள் ஒயிட் போகிறண்டா போய்க்கலாம், நியூட் போகிறண்டாலும் போய்க்கலாம். பட் இது வந்து நல்ல ஒரு கோகுல் லுக் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பிளாக் போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் காஜல் எடுத்து நான் என்னோடய வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி அப்பர் வாட்டர் லைனே அப்ளை பண்ணிக்கிறேன்.
அப்பர் வாட்டர்லைனில் ப்ராக்டிஸ் இருந்து அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், கண் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே எப்படி உங்களுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த இந்த ப்ரஷில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபேஸ் ஹைலைட்டர் வந்து எடுத்துக்கிறோங்க. ஃபேஸ் ஹைலைட்டர் வந்து எடுத்து உங்கள் ஐஸோட இன்னர் கார்னர் இதை வந்து ஹைலைட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ப்ரௌ போனையும் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ மிடில் ஆஃப் த ப்ரௌவில் இருந்து அவுட்டர் ப்ரௌ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அது மாதிரி ஐஸோட இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கண்ணை வந்து கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி காட்டணும் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கண் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் கண்ணோட ஷேப் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட நான் வந்து முடிச்சிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி காட்டணும், கண் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட லிக்விட் ஐலைனர் வந்து எடுத்துக்கிறோங்க. ஓகே, லிக்விட் ஐலைனர் எடுத்து எப்படி சொல்கிறது, கண்களோட மிடில் இருந்து அந்த பிளாக்கோட முடிகிற மாதிரி இங்கே ஜஸ்ட் ஒரு விங் போட்டுட்டா போட்டுக்கலாம். ஒரு மீடியமான விங் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா எலாங்கேட் பண்ணி காட்டும், ஐஸும் பார்க்க உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக அழகாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கையோட என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபால்சீஸ் வைக்கிறீங்கன்னா 1 கோட் மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு தென் ஃபால்சீஸ் வந்து வைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்சீஸ் வைக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது ஒரு இன்டென்ஸ் லுக். அதனால் ஸோ நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் மஸ்காரா. என்ன மேக்கப் பண்ணாலும் கடைசி அந்த மஸ்காரா லேசஸ் நம்ம இது பண்ணும்போது தான் நல்லா பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து காட்டும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பார்ட்டி வியர் எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸ்க்குமே இந்த ஐ லுக் வந்து பொருந்தும். ஐஷோட கலர் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய்க்குங்க. மோஸ்ட்லி நியூட்ரல் கலர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸோடையுமே மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இது பிளாக் ஐஸ், ப்ரௌன் ஐஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரே ஐஸ்லாம் இருக்குதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளூ ஐஸ்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் கான்ட்ராஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஐஷோட கலர். மற்றபடி லைனராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டுட்டோரியல் உங்களுக்கு, இது ஒரு டுட்டோரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்டிலான லிப் கலர், சப்டிலான ஒரு இது எது வேணாலும் போய்க்கலாம். லிப் ஆப்ஷன் உங்களோட இது. ஜஸ்ட் ஐ மேக்கப் இது மட்டும் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த லுக் வந்துட்டு. ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் வந்து கேளுங்க. அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். பிராண்டான ஐ மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணுங்கள். பிராண்ட் உங்களுக்கு மேப்ளின், லாக்மி, பிஎஸ்சி, கலர் பார், ஃபேஸஸ் கனடா, ரெவல்யூஷன், சாம்பர், சார்மசி, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. அஃபோர்டபுளாக மார்ஸ், ஸ்விஸ் பியூட்டி, இன்சைட், நல்ல லாங் லாஸ்டிங், வாட்டர் ப்ரூஃப், ஸ்பஞ்ச் ப்ரூஃப் அந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டச்சப் பண்ணுற வேண்டிய அவசியம் பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சப்டிலான ஒரு ஸ்மஜ்டு கோகுல் லுக் மாதிரி இது வந்துட்டு வித் விங் லைனரோட அந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு க்ரீம் பேஸ் எதுவுமே போடாமலே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பவுடர் ஐஸோட வச்சு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நல்ல பேலட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ, டேக் கேர், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.